அறிவியுங்கள், அப்பொழுது சாட்சியாக இருப்பீர்கள்னு சொன்னார். யாருக்கா தலையில் உரைக்குதா? கொட்டு போட்டு தானே போனார். இதை செய்யடான்னு சொல்லிட்டு தானே போனார். இதை செய்யடின்னு சொல்லிட்டு தானே போனார். பேருக்கும் புகழுக்காக ஊழியம் செய்கிறவங்க உண்டு, வசனத்துக்காக ஊழியம் செய்யணும். யார் சுவிசேஷம் அறிவிக்கிறது? அறுவடையே மிகுதி. வெளிநாட்டிலேருந்து ஒரு பொண்ணு சொப்பனம் பார்த்து சொல்கிறா, பாஸ்டர் நான் ஒரு சொப்பனம் கண்ட விளக்கம் கொடுங்க. வயல் அறுவடையாக மிகுதியாக நிற்குது, கடுமழை பெய்கிறது, அறிவா வெளியில் கிடக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அறுவடை மிகுதி, அறுக்கிறதுக்கு மேய்ப்பன் இல்லை, வேலையாள் இல்லை. அவை அறுவடை மிகுதி. இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். பிரமாணத்தை சொல்லித்தர ஆள் கிடையாது. பிரமாணத்தை சொல்லித்தர ஆள் கிடையாது. ஆகவே நீங்கள் என்னது, வெள்ளாட்டு கடாவை போல குதித்து ஓடுவீர்கள் எங்கும். ஆண்டவர் நல்லா தடுவீங்க, ஆனால் எந்த வசனத்தையும் பின்பற்ற மாட்டீங்க. அதான் வெள்ளாடு. இந்த இயேசு கிறிஸ்துவ ஃபோட்டோவை சில கலண்டரில் போடுவாங்க. ஒரு ஆடை தோளில் போட்டிருப்பார் இல்லையா, அது வெள்ளாடு. கால்கிட்ட நிற்கும் செம்மறியாடு. செம்மறியாடு இப்படி கூட்டம் கூட்டமாக ஒரு சத்தத்தை, மேய்ப்பனுடைய சத்தத்தை செவி கொடுத்து அப்படியே நடந்து போகும், அது செம்மறியாடு. வெள்ளாடு அப்படி இல்லை, கொஞ்சம் தூரம் வரும். திங்கள் செவ்வாய் புதன் கரெக்டாக வசனத்தை பின்பற்றுவாங்க. புதன்கிழமை பாவம் செய்வாங்க, வெள்ளிக்கிழமை பாவம் செய்வாங்க, சனிக்கிழமை பாவ சங்கீர்த்தனம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு. அது ஓடி போயிடும். வெள்ளாடு ஒரே லெவலில் ஓடுமா? பக்கத்து வீட்டில் தீனி மேய்க்கு போயிடும். இல்லைன்னா மேய்ப்பன சத்தம் கேட்காம ஓடி போயிடும். ஓடி போன ஆடை வா வான்னு கூப்பிடுவார். நைஸாக கூட்டிகிட்டு வந்து காலை முறித்து தோளில் போட்டு தொழுவத்தில் கட்டி அப்புறம் காயம் கட்டுவார். அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளாடக்கூடாது. நீங்கள்லாம் செம்மறி ஆடுகளாய் நிற்க வேண்டாம். வசனத்தை பின்பற்றவன் செம்மறி ஆடு, வசனத்தை பின்பற்றவன் கல்லாடு, வெள்ளாடு, நல்லாடு அல்ல. உற்சாகமாக கையை தட்டுங்க. செம்மறி ஆட்டுக்கு பரலோகம், செம்மறி ஆட்டுக்கு கடவுள் நம்முடைய தேவன், வெள்ளாட்டுக்கு அந்தி கிறிஸ்து தான் கடவுள். அவன் சொல்லுவான், இவனுக்கு கஷ்டமாக இருக்குது, நீ எதுக்கு காணிக்கை கொடுக்கணும்? காணிக்கை கொடுத்தா தான் அவன் கஷ்டம் தீரும்னு பைபிளே சொல்லுது. பைபிள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பித்தது. மல்கியா 3:3 என்ன சொல்ற? நீதியாய் காணிக்கை செலுத்தும்படி ஒன்னை பொன்னை போல வெள்ளியை போல புடமிடுவேன். பொன்னு தங்கமாக வேண்டும், செயனாக மாற வேண்டும் என்று சொன்னால், அழகு ஸ்தாபனமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அது அக்கினியில் போட்டால் தான் முடியும். பரிசுத்தமாய் வா. தங்கத்தை தாலியாக கட்ட முடியுமா? தங்கத்தை பொன்னாக மாற்றி செய்யலாம், அது அழகு இருக்கும். தங்கம் கருப்பு தங்கமாக இருக்கும், போட முடியுமா? அதனால தான் செம்பு சேர்த்து கால்குலேஷன்லாம் போட்டு செஞ்சு தந்தா அதுக்கு பேர் நகை, பொன். அல்லேலூயா. பொன்னும் நகையும் என்னுடையது அவர் சொல்கிறாரு. ஆனால் நீதியாய் காணிக்கை செலுத்தாமல் போனால் போட முடியும்னு சொல்கிறாரு. அப்போ நான் இதை சொல்லணுமா சொல்லண்டாமா? எனக்காக இல்லை, உங்களுக்காக. இப்போ நீதியாய் காணிக்கை செலுத்தாதவன் அக்கினியில் போடப்படுவான், நரகத்தில் போடப்படுவான். புடமிடுவதற்கென்றே தங்கத்தை போடுற மாதிரி ஒன்று நெருப்புல போட்டுரும், கொளுத்திடுவேன்னு சொல்கிறார். உச்சமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஒரு மனிதன் கிறிஸ்தவத்தை பின்பற்றினால் இந்த காணிக்கையை தான் பின்பற்ற வேண்டும். பின்பற்றிட்டு நீ கர்த்தாவேன்னு கூப்பிடுவார், என்ன மகனேன்னு உடனே வந்து கேட்பார். காணிக்கை செலுத்திட்டு என்ன நோக்கி கூப்பிடு, என்ன மகளே வந்து கேட்பார். ஏன் சாலமன் பாருங்க, சாலமன் கூட ஆண்டவர் தானே இருந்தார். சாலமன் ஆண்டவரோடு இருந்தான், ஆண்டவர் சாலமனோடு இருந்தார். எதுக்கு போய் 1000 மாடுகளை கேட்டார்? இப்போ 1000 மாடுகளை பலியிட்ட பொழுதுதான், என் குமாரனே உனக்கு என்ன வேண்டும்? அவன் கேட்ட, எனக்கு ஞானம் வேண்டும். பணம் கேட்கல, ஞானம். அவர் பார்த்தார், ஞானத்தை வச்சு என்ன பண்ணுற? ஞானத்தையும் தரேன், புத்தியையும் தரேன், அறிவையும் தரேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தருகிறேன். 1000 மாடுகளுக்கு அவன் எவ்வளவு அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறேன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். சொன்னவர் செஞ்சும் காட்டினார். சாலமன் பொன்னையும் வெள்ளியையும் கற்களை போல் குவித்தான். அவன் ஆடு மேய்க்கல, மாடு மேய்க்கல, ஆனால் அவன் குவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவனுடைய ஞானத்தை வைத்து அவன் சம்பாதிச்சான் பாருங்க. இப்போ 2 வழக்கறிஞர் எடுப்பான், ஒரு முட்டாள் வக்கீல், ஒரு நல்ல வக்கீல், ஒரு புத்திசாலி வக்கீல்.
இப்போ நல்ல புத்திசாலி உள்ள வக்கீல் கேஸ் நிறைய வரும், நல்லா சம்பாதிப்பான் இல்லையா? நல்ல முட்டாள் வக்கீல் கொமசனுக்கு காசோட வாங்க முடியாது. அவன் கர்த்தருடைய ஞானம் உள்ளவன் எல்லாத்திலும் பிரகாசிப்பான். யுத்த வீரனை பார்க்கிறோம், கர்த்தருடைய ஞானம் சிறந்தது. 10 யுத்த வீரர்களை விட ஒருவனுக்கு ஞானம் சிறந்தது. உச்சம கையை தட்டுங்க. சமயோக புத்தி சாலமனுக்கு தேவன் கொடுத்தார். அதற்கு அவன் கொடுத்த விலை 1000 மாடுகள் கொடுத்துதான் தேவ ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். இன்றைக்கி மாணவ சமுதாயம் இருக்கிறது. பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க, பாசிங் இருப்பாங்க. என் பிள்ளை நல்லா படிக்கிறதுக்கு ஒரு பொருத்தனை செலுத்தி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பேன், செய்ய மாட்டாங்க. எல்கேஜிலையும் யூகேஜிலையும் கொண்டு டெபாசிட் கட்டிடுவாங்க முன் குறித்து. அடுத்த வருஷம் என் பிள்ளைக்கு அட்மிஷன் தரணும். இல்லை கர்ப்பத்தில் குழந்தை இருக்குது, 3 வருஷம் தாண்டி ஸ்கூலுக்கு வருவேன், எனக்கு அட்மிஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு 3 லட்சத்தை முன்னாடி கொடுத்துருவோம். என்ன பெற்றோர்கள்! ஏன் ஆண்டவர் கொடுத்தா என்ன? நீ விரும்புகிற ஸ்கூலை தரமாட்டாரா? படிக்க வைக்கிறது ஆண்டவர் தானே, ஞானத்தை கொடுக்க அவர் தானே. புள்ள பிறக்குது, ஸ்கூலுக்கு போகும்போது அதுக்கு திடீர்னு வாந்தி வந்து இல்லை பேதி வந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு போக முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ எல்லாமே செய்கிற அவர் தானே. அதுக்கு ஒரு சாட்சியான காரியம். ஒரு முறை தாங்கள் ஒரு புத்தகத்தை அச்சிட்டு ஒரு சிஎஸ்ஐ சபையில் கொண்டு கொடுக்க சொன்னார். பொதுவாக சிஎஸ் சபையில் கொடுக்க விட மாட்டார், ஆனால் நான் கொண்டு கொடுத்தோம். ஒரு ஆராதனை வேளையில் நாங்கள் புக்கை கொடுத்துட்டு என் அக்கா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு யூட்டர்ன் அடித்து ஊருக்கு வந்தாச்சுன்னா இங்கே ஒரு தம்பதி இருக்கிறது, தம்பதி இல்லை ஒரு சகோதரி இருக்கிறார்கள். உங்கள் புத்தகத்தை பார்த்தேன். என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பாம்பு மாதிரி வளைஞ்சி உட்காந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன். யூனிஃபார்ம் போட்டாலே பாம்பு மாதிரி தரையில் கிடந்து உருந்து போவான். அவங்க சொன்னதை தைரியமாக சொல்கிறேன். நான் போகாத கன்னியாகுமரி மாவட்டத்தில் போகாத சபை கிடையாது. இங்கே மார்த்தாண்ட அந்த பக்கத்தில் இருக்கிற KN ராஜனை கூட கொண்டு வச்சு நான் உபவாசம் கூட நடத்தினேன். குலசேகரம் பகுதியில் ஒவ்வொரு வருஷத்துக்கு வச்சு நடத்தினேன். ஆனால் என் பிள்ளைக்கு வியாதி தெரியல. நிறைய பாசியரை கூட்டு வச்சு பண்ணினேன், ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை என்று அவர்கள் சொன்னார். இனிதான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. உங்கள் புத்தகத்தை பார்த்தேன், ஆவியானவர் சொன்னார் நீ ஓடிப்போ ஓடிப்போன்னு சொன்னால நான் ஓடி வந்துட்டேன். ஆனால் பூட்டி கிடந்தது. ஆனால் இங்கே இப்போ வந்துட்டீங்க, இதுதான் சப்ஜெக்டு. சரி, எல்லா சபையும் போனேன், கன்வென்ஷன் நடத்தினா எல்லாம் ஓகே ரைட். இந்த பிள்ளையினுடைய ஜென்ம பாவத்தை நீ போக்கு, உன் பிள்ளை சுஸ்தமாவான். அது என்ன ஜென்ம பாவம்? இதே இடத்துல தான் சொன்னேன். கையில் என்ன இருக்குது? ஜீவொளி ஜெபக்கரம் புத்தகம். நீ 3000 புத்தகத்தை அச்சிட்டு அந்த பிள்ளை பேரில் நிறைவேற்று, அதிசய தேவனை நீ காண்பாய். உற்சாம கையை தட்டுங்க. பொறுத்தனை ஜெபம் நைட்டு தான் நாங்கள் ஏறெடுப்போம். நாங்கள் இல்லை, நான் மட்டும். அல்லேலூயா. பொறுத்தனை ஜெபத்தை கர்த்தர் நாணமாக இருந்து அதை ஏறெடுத்து அந்த கட்டுகளை உடைச்சிட்டோம். இனி யூனிஃபார்மாக போடு. எத்தனை வருஷமாக இருக்குது? 4 வருஷமாக இந்த இருக்க பிரச்சனை. 4 வருஷமாக இருக்கிற பிரச்சனை. யூனிஃபார்ம் போட்டு நான் ஒரு ஃபோன் பண்ணேன், அன்னைக்கு தான் ஜெபம் பண்ணேன், அன்னைக்கு தான் விழுந்தான். அதுக்கப்புறம் விழவே இல்லை. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கே ஓடிடுவான். ஒரு சம கையை தட்டுங்க. அப்போ வசனம் ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறது. நீ வசனத்தை ஜெயம் கொடுத்தால் விடுதலை கிடைக்கிறது. இதுக்கு முன்னாடி ஸ்கூல் போனால் அங்கே வந்து எடுப்பான், ஓடி தூக்கிட்டு வந்துடுவாங்க. பிள்ளையினுடைய படிப்பே பாதிக்கிறது. கேட்டா ஆண்டவர் சொல்லாரு, ஜென்ம சாபம் என்ற சாத்தான் இவங்கிட்ட நிற்கிறான். முன்ஜென்ம பாவம் இந்த பிள்ளை இடத்தில் வருகிறது. ஆண்டவர் சொல்லியிருக்காருல, யாத்திராமத்தில் சொல்லியிருக்கிறாரு, முற்பிதாக்களினுடைய கிரியைகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன். மன்னிச்சிருந்த எதுக்குயா விசாரணை? முன் ஜென்மத்தை மன்னித்திருந்தால் எதற்கு விசாரணை? அப்பா அம்மா மன்னிச்சா நீங்க பரிசுத்தம் தானே, ஏன் மன்னிக்கல ஆண்டவர்? ஏன் 3ஆம் 4ஆம் தலைமுறை 3000 ஆண்டு வரைக்கும் என்னது? ஒரு தலைமுறை 1000 ஆண்டுகள்னு வச்சுக்கிடுவோம். அதை நெருங்கிட்டு இருக்கிறோம். முடிச்சு வைக்க போறாரு. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன், விடமாட்டேன். மன்னிச்சிருந்தா விசாரணை கிடையாது, ஸ்ட்ரைட்டா பரலோகம் தான். அப்போ நீ செய்கிற அக்கிரமத்தை, தாய் தகப்பன் செய்கிற அக்கிரமத்தை பிள்ளைகிட்ட விசாரிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ தாய் தகப்பனுடைய அக்கிரமத்தை கழுவணுமா கழுவண்டாமா?
சரி, அந்த காலத்தில் கிறிஸ்தவ மதம் கிடையாது. கிறிஸ்தவ மதம் இருந்தாலும் அந்த அளவுக்கு வேதம் கிடையாது. உங்களுக்கு இருக்குல்ல, இந்த தலைமுறை தானே எல்லா பிள்ளைகளும் பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிக்காரன் பைபிளே வாசிக்க மாட்டான். அவனை பைபிள் வந்து தலையணி, வியாதி வந்தால் என்ன பண்ணுவான், தலைக்கடியில் எடுத்து வச்சுருவான். இதுதானே நானும் வச்சுருக்கேன், அதனால சொல்கிறேன். நெஞ்சொலி இருந்தால் பைபிள் தூக்கி வச்சுருவான். நம்பிக்கை பைபிள் நெஞ்சில் வந்தால் விடுதலை வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆனால் வசனத்துக்குள்ளே போக தெரியாது, ஏன்னா சொல்லி கொடுக்கல. இப்போ தானே அல்லேலூயா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. வசனம் தான் விடுதலையாக்கும், வசனம் தான் உன்னை மெய்ப்பிக்கும், வசனம் தான் உன்னை பரிசுத்தமாக்கும், வசனம் தான் உன்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் காப்பாற்றும். இப்போ சங்கீதம் 76, 11, 12 ஒருவர் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 76, 11. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். பிரியமானவர்களே, வேதம் இங்கேயும் என்ன சொல்லுகிறது? நீ பொருத்தனை பண்ணிக்கோ, ஆனால் மனசில் வச்சிருக்காத. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு அது செய்வேன் இது செய்வேன், எனக்கு அது கிடச்சா இது செய்வேன், வீடு கட்டுனா அது தருவேன் இது தருவேனாக்கா பேரம் பேசி வச்சுருக்காங்க. அதெல்லாம் அந்த கிறிஸ்தனுடைய ஜபம். ஆனால் இங்கே வசனம் உற்று பாருங்கள், என்ன சொல்கிறார்? பொருத்தனை பண்ணி அதை கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். ஒரு ஆர்டர், ஒரு வசனம், ஒரு கட்டளை, இதுக்கு கீழ்ப்படியணும். அதை கர்த்தருக்கு நிறைவேற்று. உனக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் ஒரு பொருத்தனையை பண்ணி அதை கர்த்தருக்கு நிறைவேற்று. ரெண்டாவது என்ன சொல்றாரு? அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். இப்போ காணிக்கை வேற, பொருத்தனை வேற. முதல்ல என்ன சொல்றாரு? பொருத்தனை கர்த்தருக்கு நிறைவேற்று. ரெண்டாவது, பயப்படுகிறவர்கள், என்னுடைய சத்தத்துக்கு பயப்படுகிறவர்கள், பயப்படுத்துகிற தேவனிடத்தில் காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். அப்புறம் மூணாவது என்ன சொல்றாரு? அப்பொழுது பிரபுக்களின் ஆவியை நான் அடக்குவேன், நான் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் பயங்கரமான தேவன். உற்சாகமா கையை தட்டுங்க. இந்த வசனத்தை ஆழமாக நம்ம சோதித்து பார்த்தால், புடமுட்டு பார்த்தால், முதல்ல பொருத்தனை பண்ணி கர்த்தருக்கு நிறைவேற்று. ரெண்டாவது காணிக்கையும் கூட கொண்டு வா. மூணாவது தான் நான் விடுதலை தருவேன், பிரபுக்களின் ஆவியை அடக்குவேன். பிரபுக்கள் என்றால் தேவர்கள். அப்போதான் தேவருடைய ஆவியனாய் அடக்குவேன், கட்டுவேன், அழிப்பேன், எரிப்பேன். நான் பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமான தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை ஏதாவது கிறிஸ்தவம் பின்பற்றுவானா? அவள் இந்த வசனத்தை பின்பற்றாதான் பரலோகத்தில் டிக்கெட் கிடையாது. உற்சம கையை தட்டுங்க. இதான் பிதாவுடைய வசனம், இதான் பிதாவுடைய திட்டம். ஆபிரகாம் செய்தான், ஈசாக் செய்தான், யாக்கோப் செய்தான், மோசே செய்தான், எப்தா செஞ்சான், மனோவா செஞ்சான். ஆனால் நம்ம மட்டும் செய்ய மாட்டோம். நம்ம வாயினாலே ஏரோப்ளைன் ஓட்டுவோம். ஏரோப்ளைன் ஏறாமலே ஏரோப்ளைனில் பறப்போம் இல்லையா? சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க? ட்ரெயின் ஓட்டுவாங்க. இல்லை, கிச்சு 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 கிளக்கி போகும் ட்ரெயின். அப்படியே வண்டி ஓடி போயிடுவாங்க. ட்ரெயின் போகிற மாதிரி அங்கே ஓடிடுவாங்க இல்லையா? அது விளையாட்டு. அடுத்து சின்ன காரெல்லாம் வாங்கி வச்சுட்டு கார் ஓட்டி பார்ப்பாங்க. ஸ்டீரிங் எல்லாம் பிடிச்சி வளைச்சி பார்ப்பாங்க. அது 3 நாள், அது மூஞ்சா, அது 3 பீஸாக கிடக்கும். அப்புறம் அப்பா பெரிய கார் வாங்கிட்டாங்க. அது சின்ன பிள்ளைங்க. வசனத்தில் வாழணும், கற்பனையில் வாழக்கூடாது. வசனத்தால் தான் நீங்கள் வாழணும். வசனம் உங்கள் வீட்டுக்குள்ளே வாழ ஆரம்பித்தா இந்த உலகத்தில் நீங்கள் தான் பெரிய எஜமான்கள். உற்சாகமாக கையை தட்டுங்க. வசனம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நீங்கள் தான் மிகப்பெரிய பிச்சைக்காரர்கள். கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு பேர் என்ன? பிச்சைக்காரர்கள் தான். அரிசிக்கு கடன் வாங்குவோம், வட்டிக்கு கடன் வாங்குவோம், அப்படி தானே? துணிமணிக்கு கடன் வாங்குவோம், நகைக்கு வாங்குவோம், காணிக்கை கொடுக்குறதும் கடன் வாங்குவோம். ஏன்? அப்பா அம்மா சரியாக இருந்திருந்தா நீ கொளுத்து போயிருப்ப. அப்பா அம்மா பாவ நிவாரண வழி செலுத்தல, நீ இப்போ கடன் வாங்கி அலைகிற. எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் கடன் வாங்கி தான் தீருவ. ஏன்? நல்ல பணம் இருக்குது, 5 லட்ச ரூபா கையில் இருக்குது, கேஷ் இருக்குது, வச்சு விடுவோம். ஆனாலும் காரை கடன் தானே வாங்குற நீ. அப்போ நீ என்னையா ஆம்பளை? சார் 5 லட்ச ரூபா இருக்குல்ல,
காரை 5 லட்சம் வரைக்கும் ஒரு செகண்ட்ஸ் கார் வாங்கி வச்சுக்கலாமே, சூப்பராக இருக்குமே. இல்லை 10 லட்ச ரூபா இருக்குது, ஒரு கார் வாங்கலாம். இல்லை, ஆனால் நீ காரை கடன் தானே வாங்குற. காசு இருந்தாலும் வாங்க மாட்டோம். வீட்டில் பீரோவில் பணம் இருக்கும், அதை வச்சு அரிசி வாங்க மாட்டான். பையை தூக்கிட்டு கடைக்காரன்ட்ட போய் 5 கிலோ அரிசி தான், அப்புறமா தரேன்னு. ஏன் அவன் சாப்பாடே நீ ஏன் சாப்பிட்ற? வெக்கமே இல்லை. சாப்பாட்டுக்கு நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கலைன்னா என்னத்தான் ஆம்பளை, என்னத்தான் பொம்பளை? எங்களை மாதிரி 41 நாள் தண்ணி எல்லாம் கிடைங்க. தேகம் சுருங்கியும் போகாது, குடல் வற்றியும் போகாது, பலன் குன்றியும் போகாது. ஆகவே வசனம்தான் வாழ்க்கை.